இந்த பிக் பாஸ் ஹவுஸில் நிறைய ரூல் பிரேக்ஸ் நடக்குது. நேற்று எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது விஜய் சேதுபதி சார் இந்த வீக் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத்தனை பேர் சேர்ந்து குரூப்பாக நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணி நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா அமித்தும் ரம்யாஜுவும் கன்னடாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யாஜு கன்னடா ஜஸ்ட் அவங்க ரொம்ப எதுவுமே பேசலை, நார்மலாக தான் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த நார்மல் டாக்ஸை வந்து கன்னடாவில் பேசுகிறாங்க. ஸோ வேறு லாங்குவேஜில் பேசும்போது எனக்கு தெரிஞ்சு மலையாளம் வந்து ஓரளவுக்கு பேசினா ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் புரியும் மக்களுக்கு பார்க்கும்போது. பட் கன்னடாங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஸோ யாருக்கும் புரியாது. அவங்க இது பேக்கா, இது வேணுமா, அப்புறம் இல்லை இந்த வீக் போகிறத பற்றி எனக்கு இதாக இருக்குது, அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ பெரிய டீட்டெயில், அதாவது வேறு கண்டஸ்டன்ட் பற்றி தப்பாவோ அந்த மாதிரி எந்த டிஸ்கஷனும் போல், நார்மல் டிஸ்கஷன் தான். பட் ஸ்டில் இது வந்து ஒரு ரூல் பிரேக், அதை பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ரம்யாஜுவும் அரோராவும் இருக்கும்போது சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் அரோரா போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரோரா வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க நிஜமாகவே வெளியே போகணுன்னு ஆசைப்படுறாங்க. ரம்யாஜு வந்து ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியிலேருந்து தான் எப்படியாச்சும் வெளியே வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாரமாவது அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பிபி கேம், இதில் அவங்க எப்படி கேம் விளையாடுறாங்கிறதான் பார்க்கணும் ஆஃப்கோர்ஸ். பட் ரம்யாஜு அரோரா 2 பேரும் எந்த கேமும் விளையாடலைங்கிற பட்சத்தில் ரம்யாஜுவுக்கு இன்னொரு வீக் எக்ஸ்டென்ஷன் கிடச்சா பாவம் அந்த பொண்ணு அந்த இதனால ரொம்ப கஷ்டத்தில் ஆளாயிருப்பாங்க போல இருக்குது. அந்த தொழிலை விட்டு அவங்க வெளியில் வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.